ஜெயம் ரவியும் கெனிஷாவும் என்ன தப்பு பண்ணாங்க? சினிமா உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா ஜெயம் ரவி பண்ணிருக்காரு. எல்லாரும் கமுக்கமா பண்றாங்க. இவர் வெளிப்படையா தப்பா மேபி ஆரம்பிச்சது இப்ப கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் ஒர்க் ஆகாத மேரேஜுக்கு ஒருத்தி அழுதுட்டு இருக்கானா? அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. யூ டேக்கிங் ஹர் சைடு. கெனிஷா ஒன்னும் கஷ்டப்படாம முன்னுக்கு வந்தவங்க கிடையாது. அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்க தான் கிரியேட் பண்ணாங்கன்னு புட்டு வச்சிட்டு இருக்காங்க யூடியூப்ல கேன்சலர்ஸ். ரவி மோகன் ஆர்த்தி தம்பதிக்கிடையேயான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அடுத்தடுத்து மிகப்பெரிய பூகம்பங்கள் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியது. பிரபல தயாரிப்பாளரான ஐசிரி கணேசனின் மகள் திருமணத்திற்கு பாடகி கெனிஷாவுடன் ரவிமோகன் ஜோடியாக வந்து கலந்திருந்ததும் அடுத்த நாளே அவர்களை பற்றிய கிசுகிசுப்பும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ தொடங்கியது. இதைத் தொடர்ந்து ஆர்த்தியும் இன்னும் நான் ரவிமோகனின் விவாகரத்தான மனைவி அல்ல, இன்றும் நான் மனைவிதான் என்றும், நான் விவாகரத்து செய்ய விரும்பவில்லை, ரவிமோகன் தான் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார், இத்தனை கால உறவையும் மீறி அவர் குழந்தைகளையும் என்னையும் மறந்து வேறொரு பெண்ணுடன் சென்று விட்டார் என்று ஆர்த்தியும் சமூக வலைதளங்களில் மாறி மாறி குற்றம் சாட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் பலரும் ஆர்த்திக்கும் இன்னொரு பாதி பேர் ரவிமோகனுக்கும் ஆதரவளித்து வந்தனர். இவ்வாறாக இருக்கும் சமயத்தில் இறுதியாக ரவிமோகனும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக 5 பக்கம் கொண்ட கட்டுரையை வெளியிட்டிருந்தார். அதில் கடந்த கால வாழ்க்கை பற்றிய வழிகளையும் கெனிஷாவுக்கும் தனக்கும் இடையேயான நட்பு ரீதியான உறவையும் பற்றி அவர் விவரமாக கூறியிருந்தார். இது ஓய்வு பெறுவதற்கு முன்னதாகவே தற்பொழுது பிரபல பாடகியான சுசித்ரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரவிமோகன் கெனிஷாவை பற்றி மிகவும் ஓப்பனாக ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கெனிஷாவுக்கும் ரவிமோகனுக்கும் ஆதரவாக பேசியது ரசிகர்களிடையே மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. ஜெயம் ரவியும் கெனிஷாவும் என்ன தப்பு பண்ணாங்க? சினிமா உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா ஜெயம் ரவி பண்ணிருக்காரு. எல்லாரும் கமுக்கமா பண்றாங்க. இவர் வெளிப்படையா தப்பா மேபி ஆரம்பிச்சது இப்ப கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. இவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கறாரு அந்த பொண்ணுக்கு. ஆல் விமென் டோன்ட் யூ ஆல் வாண்ட் டு பி ட்ரீட்டட் லைக் ஹர்? Why can't you all be happy for Kenisha? இத்தனை வருஷம் ஒர்க் ஆகாத மேரேஜுக்கு ஒருத்தி அழுதுட்டு இருக்கானா? அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. You're taking her side. Who is that? Who is that ex-wife of his? What work of hers have you all seen except her Instagram photographs? You're just supporting her for her looks. அப்பனா நீங்க அவங்கள பார்த்து சொல்லு விடுறீங்க. என்ன தப்பு பண்ணா? யாரும் போடாத மியூசிக் வீடியோஸா போட்டாங்க. இப்ப மட்டும் உங்க கண்ணுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் உறுத்துது. ஆர்த்தியை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இருப்பினும் எவ்வாறு நீங்கள் கமெண்டில் ஆர்த்திக்கு ஆதரவளிப்பீர்கள் என்றும், ரவிமோகன் பாவம் இவ்வளவு வருடம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார், அவர் இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு பின்னாலும் ஆர்த்தி தான் இருந்திருக்கிறார் என்றும், தன்னுடைய குழந்தைகளை வைத்து சென்டிமெண்டாக அட்டென்ஷன் சீக்கிங் செய்ய பார்க்கிறார் ஆர்த்தி, ஆதலால் அவரை நம்ப வேண்டாம் என்றும் ரவிமோகனுக்கு ஆதரவாக பகிரங்கமாக பேசியுள்ளார் பாடகி சுசித்ரா. கெனிஷா ஒன்னும் கஷ்டப்படாம முன்னுக்கு வந்தவங்க கிடையாது. அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்க தான் கிரியேட் பண்ணாங்கன்னு புட்டு வச்சிட்டு இருக்காங்க யூடியூப்ல கேன்சலர்ஸ். Why this relationship might have been a mistake to begin with is mostly trauma bonding வந்து ரொம்ப நாள் ஓடாது. But they are being strong enough to cross that fence and appear in public together. இங்க இதை விட கண்ணியமா எப்படிங்க ஒரு கல்யாணத்துக்கு வர முடியும்? எந்த ஹைசியத்துல, அதாவது எந்த தகுதியில அவங்கள கூட்டிட்டு வந்தாங்கன்னா it's none of your business. It's a +1. You should be glad you got to see the photographs. They're being honest. மாதிரி clothes போட்டுக்கிட்டாங்கன்னா it's a cute expression of love called twinning. Influencers பண்ணாங்கன்னா கை தட்டுவீங்க, இவங்க பண்ணாங்கன்னா காரி துப்புறீங்க. அங்க பெரிய பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே. என்ன பாடி லாங்குவேஜ் பாத்தீங்க அங்க நீங்க? both of them are very secure in their spaces. இவங்க கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபோபிக்கா உணர்றாங்கன்னு அவருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே தெரிஞ்சு he just extends his pinky. That's all. அவங்க பிங்கி கோத்துக்கிட்டு காருக்குள்ள போறத போடுங்க. ஏஐ ப்ளீஸ் போடுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து கட் பண்ணி அவர் அப்படியே தூக்கிட்டு போறாரு காருக்குள்ளன்னு போடுங்க. Clothing, body language have we covered? If you have any questions about this, please post below.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.